தலை வணக்கம் தலை. என்ன தலை ஏரியாவிலே ஆளே பார்க்க முடியல, ரொம்ப நாளாச்சு. கொஞ்ச நாளா நான் ஏரியாக்குள்ள இல்ல, உங்க ஆட்டம் பாட்டம் ஓவரா இருக்கு. இங்கெல்லாம் இல்லாம ரொம்ப கஷ்டமா போச்சு தலை. பரவாயில்ல, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தலை. என்ன அழகேஷா, தண்ணி சாப்பிடுறியா? ஆமா தலை. சாப்பிடு சாப்பிடு. நிப்பாட்ட நிப்பாட்டிட்டேன். சிகரெட்டை பற்ற வச்சுடு, சிகரெட்டை பற்ற வச்சுடு. தலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காப்ல. தலை நீங்க வாங்க தலை, ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா அப்பா அட பயப்படாதீங்க, பெட்ரோல் வாங்கி ஊத்தி கொடுத்தேன்பா. இந்தாங்க பயப்படாதீங்க. அது என்ன வெடியா? சிகரெட்டை பத்த வைக்க கூடாது. ஏன் நாங்க முட்டாப்பல தெரியாமையா பத்த வைக்க வந்திருக்கோம். வேற எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் பாருங்க, அந்த கவர்மெண்ட் சட்டத்தை ஃபாலோ பண்றாரு. பப்ளிக்ல சிகரெட் பத்த வைக்க கூடாதான். ஏய் லூசு, பொது இடத்துல பப்ளிக்ல சிகரெட் குடிக்காம நான் 5 சென்ட் இடம் வாங்கி அதுல உட்காந்து அத்தம் அடிக்க முடியும். ஏன் சிகரெட் நான் பத்த வைக்கல? ஏன் பத்த வச்சா தீந்துவோம். 15 நாளா வச்சிருக்கேன் இந்த சிகரெட். சோத்துக்கே இல்ல. அவர் ரவுடின்னு நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். அந்த ஆளு வந்தல இருந்து அந்த ஆளே பேசிக்கிட்டு இருக்காப்ல. என்னை பேசவே விட்டு மாட்டாயிட்டாப்ல. அப்பா வாயில போடு, வாயில போடுங்க. சுமாரியா என்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிருக்கா. அப்படிலாம் பேசக்கூடாது. ஏங்கப்பா ஏரியாவில பெரிய ஆளு யாரு இவரா? தோற அடிச்சுட கூடாது அவரை. ஏய் சொல்றே கேளியா? சும்மா இருன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க அப்பா சொல்ற எனக்கு தெரியும். உன் வேலையை பாரியா. நான் பேசிக்கிறேன். சின்ன பிள்ளை, பச்சை பிள்ளை, ஒண்ணும் தெரியாது உங்களை பத்தி. இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க. இப்பதானே முத உங்களை பாக்குது. இவ்வளவு நாள் ஆளு எங்க இருந்தாப்ல? ஜெயில. ஜெயில என்ன சமையலுக்கு போயிருந்தாப்லையா? சிறை பறவை. எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கணுமா? கேளியா? என்ன கண்ணத்துலங்கண்ணே அடி வீங்கி இருக்கு? ஏய் பருவு ஏரியா ரவுடினா மச்சான் பருவலாம் இருக்கணும். அப்பதான் ரவுடி. அம்மா அவர் தான் ஏரியாவில் பெரிய ஆள். ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த நம்ம ஏரியாவில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுக்க. சொல்லுங்கப்பா. அந்த கல்யாண வீட்டுல இவர் தான் மாப்பிள்ள. மாலை மரியாதை எனக்கு தான். முதல் மாலை மரியாதை அவருக்கு தான். தெரிஞ்சுக்க. சொல்லுங்கப்பா. பொதுக்கூட்டம் நடக்கட்டும். சுமாரியா வட்டமோ மாவட்டமோ ஒன்றியம் எல்லாம் பேச மாட்டாங்க, தலைவரெல்லாம் பேச மாட்டாங்க. நம்ம ஏரியாவில் கூட்டம் பொதுக்கூட்டம்னா அண்ணன் தான் முதல்ல பேசுவாங்க. மாலை மரியாதை நமக்கு தான். அண்ணனால தான் பெரிய பொதுக்கூட்டமே போடுவாங்க. அட அவ்வளவு ஏமா ராணி? நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டே இதை கேளு. இங்க பயப்பட மாட்டேங்கிறா. இதை கேட்டீங்கன்னா பயந்துருவேன். என்னப்பா? ஒரு கேதகாரன் அதை சொல்றேன். ஒரு கேதகாரன் நான் பேய் படம்லாம் பாத்திருக்கேன்பா. அதை சொல்ற கேளு. முடிஞ்சா ஒரு கேதகாரன் நம்ம ஏரியாவில் யாரும் இறந்து போயிட்டான்னு வச்சுக்க, அந்த வீட்டுல பணத்தை போட்டு அழுக மாட்டாங்க. ஏன் இந்த ஆளை போட்டு அழுகுவாங்களா? இந்த ஆள் தான் போனமா? அது இல்லம்மா தலை, நான் பேசிக்கிறேன் தலை. ஓ மகன்றனால பாக்குறேன். இவர் இல்லாம அந்த பாடியை எடுக்க முடியாது. ஏன் இவர் தான் கொண்டு போய் எரிப்பாரா? இவர் எடுக்காத பாடியே இல்ல. இவர் கலட்டாத பாடியே இல்லன்றீங்களா? இல்லம்மா, நானே கலட்டாத பாடி இல்லைன்னா இதே வேலை மயிர தரேனா? டீசன்ட் ரவுடி. அவ்வளவு ஏமா இப்ப நான் சொல்ல கேட்டா அசந்துருவேன். என்னங்கப்பா? அதை சொல்லவா? ஏதோ சொன்னாலும் நீ டம்மி பீஸாதாயா இருக்க. கேளுமா, சொல்லுங்கப்பா. என்ன நீனே அசந்துருவேன். 10 ரூபாய் கீழே நடந்தா எடுப்பியா? எடுக்க நான் எடுப்பேன். கீழே கொஞ்சம் 1 ரூபா கீழே கிடந்தாலே எடுப்பேன். பிச்சைக்காரடா பிச்சைக்காரன். எனக்கு மகளா பிறந்துட்டு எப்பா நீங்க மட்டும் எனக்கு 50 பைசா கிடந்ததை எடுத்தியா? அது நம்ம 50 10 ரூபாய் கிடந்தாலும் எடுக்கிறோம். அவர் அப்படி இல்ல. 10,000 ரூபாய் கட்டு நோட்டு கட்டு கீழே கிடக்கட்டும், புடிஞ்சு எடுக்க மாட்டாரு. ஏன் அவருக்கு என்ன மூலமா? மூலமா சூலமான ஏரியாவில் பெரிய ஆளுன்னு சொல்றேன். என் பழைய சிநேகிதன் மகன்றனால உன்னை பொறுமையா போனேன். ஏறு வேற ஆளா இருந்தா நேரம் அடிச்சு அடியில தலை வகுத்துக்குள்ள போய் கை வைக்கிற மேல தெரியாம வைக்கிற ராணி வேணாம் சொல்லி வை. அழகு நன்றி. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ராணி வேணாம். என்னதான் துறை மகளா இருந்தாலும் பாலுக்கு பாக்குறதா பாலு பானைக்கு பாக்குறதான்னு பார்த்தேன். பாத்து கிடைக்கிறேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீனு. நல்லவுதான் பொறுமையா இருக்கு. தர்மா நீ யாரு மேல கை வச்சிருக்கா தெரியுமா? ஆள் தெரியாம
என்னமா என்னமா அடிக்கிற மாதிரி துணி துவைக்கிற மாதிரி துவைக்கிற சோத்த திங்கா சோத்த விட்டு புண்ணாக்கியா திங்கறாப்ல சரி, வேணாம். இங்க இருங்க அந்த ஆளு என்ன அவ்வளவு பெரிய இங்க என்னன்னு கேக்குறேன் இங்க இருங்கப்பா இங்க இருங்க, ஒரு ஆம்பளை. ஆம்பளை. இங்க இரு, ஆம்பளை இங்க இரு, கை ஐயா 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 ரவுடி, ரவுடி. சிங்கம் சிங்கம் தான். டேய் இந்தாருமா, ஒரு ஆம்பளை கை வைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன அவர் பிள்ளை யாரு? தலை நான் கண்டிக்கிறேன். விளையாடுது. நீங்க வேட்டி எடுத்துக்கிட்டுங்க தலை. நான் வேட்டியை மடிச்சு கட்டி வேட்டி எங்கடா? எங்க தலை? ஏய், ஐயோ வேட்டி எங்க? டவுசர் வேற நாளா பூரா கிழிஞ்சிருக்கா. அடிச்சடியில டவுசரே கிழிஞ்சு போச்சு. மாமே மரியாதையை காப்பாத்துற. கட்டி தொலைடா. எப்ப கட்டுவேன்? ஐயோ குண்டி கிழிஞ்சிருக்கடா. அட இதுவே அத கேவலமா இருக்குடா. ஒரு வழியா கட்டியாச்சுப்பா. இப்படியே நம்ம 2 பேரும் தெரியுமாமா? முகர கட்டைப்பா விடு, நானே கட்டிக்கிறேன். இங்க வா. என்ன ஏற்கனவே டவுசர் கிழிஞ்சிருக்கு அப்புறம் எங்க ஏய் ராணி வேணாம். இங்க இரு. இங்க இரு, அடிக்காத. மறுபடியும் அந்த ஆளு சோத்த திங்கா சோத்த விட்டு புண்ணாக்கியா திங்கறாப்ல இந்தம்மா அடிக்காம ஏமா நானும் பாத்துக்கிட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு என்ன இல்ல, இல்ல. நினைச்சிருக்க என்ன இல்ல நினைச்சிருக்க அந்த பொம்பளை புள்ள அடிக்காம என்ன ஒண்ணு ஆ? இங்க பாருங்கிறீங்களே பாக்குற அளவுக்கு என்ன இருக்கு அதுலயே தான் அடிக்குதே. அம்மா, ராணி என்னப்பா வேணாம். இங்க இருங்கப்பா அந்த ஆள என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அறிவு வச்சிருக்காப்ல இல்ல அவுச்சு ஊச்சு திண்டு வந்துரு நீ ஆள் வச்சு மாட்டீங்க ஆள் வச்சு மாட்டீங்க என்ன நினைச்சிருக்க மரியாதை சொல்லிட்டேன். இங்க இருங்கப்பா அந்த ஆள கொளுத்தி பிரிய கொளுத்தி என்ன நினைச்சிருக்க என்ன நினைச்சிருக்க என்ன என்ன நினைச்சிருக்க அட சிகரெட் போச்சு. ஏய் துரை, நீ வாயை மூடு போல. ஏங்க உங்களுக்கா எவ்வளவு சப்போர்ட் பண்றா அப்படி உன்னை நான் பெருமை பேச சொன்னா அவளா அடிச்சிருந்தானா 2 அடியோடு போயிருப்பா. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சோறு திங்கிறானா பீ திங்கிறானான்னு கேட்டா அவ. அவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் வேட்டியை உறிஞ்சு விட்டு அடிக்கிறான். ஒதுக்குது புடுங்குது. நீ மூடு. நீ உதவி பண்றங்கிற பேர்ல எனக்கு உபத்திரி பண்ணி கேளுங்க. உங்க தரம் தகுதி என்னன்னு எனக்கு தாங்க தெரியும். ஏரியாவில் எவ்வளவு பெரிய ஆளு. கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. சட்டை பட்டனை போடுங்க. யாரும் பாக்குறதுக்குள்ள யாரும் பாக்குறதுக்குள்ள சட்டை பட்டனை போடுங்க. ஏய் மோலரா ஏய் இங்க இருயா நீ யாரு பாக்கணும் எல்லாம் பாத்துட்டாங்க. நீ பட்டனை ஏய் போடுங்க. ரவுடி மோர கடையோ கொஞ்சமா கையில இறக்கி அடியா பிள்ளைங்க டவுசர் கிழிஞ்சிருக்குல இந்தாங்க சொல்றத கேளுங்க உங்களுக்காக தானே பேசுறான். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கடா. பட்டனை போடுங்க. பட்டனை போடுங்க. யாரும் பாக்குறதுக்குள்ள பாத்துட்டாங்கடா. பரவாயில்ல இனிமேல் யாருமா போடுங்க. நீ எவ்வளவு பெரிய ஆள். தலையை கோதுங்க. தலை களைஞ்சிருக்குங்க. ஆமா பாக்குற சிரிப்பா வேமா. ஆட்டா சிங்க சிங்கம் தான். மதுரைக்காரனுக்கு கையே சீப்பு பிளேடுறாது. எட்டு அத தலை கண்ணாடி எடுத்து போடுங்க. கண்ணாடி எடுத்து போடுங்க. அப்பதான் அந்த கிரிப்பு கிடைக்கும். ஆமா தலை அந்த அடடடடா ஊரு கண்ணே பட்டு போயிரும் போல இருக்கே. தலை இப்ப நல்லா முறைங்க. நல்லா முறைங்க சொல்றேன். அப்பதான் பயப்படும் அந்த பிள்ளை. இங்க வா வாடா. இங்க வா நீ வா. இன்னைக்கு செத்த நீ வாங்க. உன்னால எவ்வளவு பிரச்சனை சந்திக்க. உன்னை பாராட்டி நொட்டினீங்க. நல்லா போடுங்க. கண்ணாடி போடுங்க. அடடா சிங்க சிலுத்து நிக்கி சிங்க நக்கட்டா. இப்ப நல்லா முறைங்க. முறைங்க தலை. வா போதும். அடிச்சு நிப்பாடு. மூதேவி கண்ணாடியை போட்டுக்கிட்டு முறைன்றியா யாருக்கடா தெரியும்? பாட்டத்தில் சொல்லிட்டேன். கண்ணாடி வேணாம். இப்ப முறைக்கிறேன். ஃபாலோ பண்ணுங்க. அத்தாடி எனக்கே பயந்து வருது. ரொம்ப முறைக்காம கண்ணு முடியல வெளியில வருது. அத்தாடி இவ்வளோ டரரா இருக்கிற. ஓகே ஓகே ரெடியா சாட்டர்டே. அம்மா எங்க இருந்து இந்த ஜோட்டா பீமா பிடிச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஷோட்டா அது சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை. நீங்க நல்லா முறைக்க தர. ரெடியா ரெடியா இப்ப அடிமா. என்னங்க நீ அடிக்கிற சரி உள்ள இருந்து எவன 2 அடிக்கிறாங்க. இந்தாங்க உங்களுக்கு பிரம்ம யாருமே இல்லை. இது மன பிராந்தி. நான் பிராந்தி எல்லாம் நிப்பாட்டி பல வருஷம் ஆச்சு. ஏய் உள்ள இருந்து யாரும் அடிக்கல. வேணும்னா சாம்பிளுக்கு மறுபடியும் கொடுத்து பாக்குறேன். ஒண்ணு வேணாம் போயிட்டாங்க. உன்னை எச்சரிக்கிறேன். எச்சரிக்கிறேன். ஒரு ஆம்பளை கை நீட்டிட்டில
அக்காளி இப்ப தெரிய முடியும். தொட்டுட்டு என்னைய இல்ல என்ன பண்ணுவ போச்சு உலக்குடிக்குள்ள என்னைய தொட்டுட்டு நீ ஏரியாவில இருந்து தாண்டி போயிருவியா நீ? என் சிங்கங்க உன்னை விட்டுருமா? என்னை பத்தி ஆத்தா இங்கெல்லாம் பொம்பளைங்க தானே. ஏங்க ஒரு பொட்டை சிரிக்க நீ அடிக்கிறா, ஏண்டியா என் பயலை அடிக்கிறேன்னு கேட்காம கேட்காம சிரிப்பு வேண்டி கிடக்கு. தொட்டுட்டில இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. என்ன ஐயால இப்ப வருவாங்கடி. யார் வரா? வருவாங்க. இந்தம்மா அட என்னன்னு கேளுமா பாவம், என்னன்னு கேளுமா பாவம். வருவாங்க என்ன வருவாங்க? எப்ப வருவாங்க? எப்போ வருவாங்க எனக்கு என்ன தெரியும். 2 பேர் மெட்ராஸ்ல இருக்கேன், 2 பேர் கோயம்புத்தூர்ல இருக்கேன். வருவாங்க, இப்போ வர மாட்டாங்க. வேற என்னை ஆஸ்பத்திரியில பாக்குறதுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா அடக்கம் பண்ண வருவாங்க. தொட்டுட்டு இல்ல எவன் தெய்வம் வேண்டாம். நானே இப்ப என்ன பண்றேன்னு என்ன பண்ணுவ? அத்தா இனிமேல் என்ன நீங்க குறை சொல்லக்கூடாது. என்னமும் நடக்கும் இங்க. உலக்குடியில ஒரு ரணங்கள் ஆக போகுதுப்பா. கற்பழிப்பேன். வாமா. யாரையோ யாரையோ உண்மைன்னு சொன்னானா? கற்பழிப்பேன் தான் சொன்னாரு. யாரையோ பொண்டாட்டின்னு பாக்குறேன். யாருக்கோ யாருக்கோ சும்மா ரோஷப்படுவேன் எதுக்கு எடுத்தாலும். புருஷன் மரியாதை. யாருக்கோ ஓ ஓ நாளைக்கே உனக்கு கல்யாணம் நடக்கும்ல? நடக்கும். அவனுக்கு நீ என்ன வேணும்? அவருக்கு நான் பொண்டாட்டி. எனக்கு கல்யாணம் நடக்கும்ல? நடக்கும். அவளுக்கு நான் என்ன? அவங்களுக்கு நீங்க புருஷன். நீ பொண்டாட்டி. நானு புருஷன். நீ பொண்டாட்டி. நானு புருஷன். நீ பொண்டாட்டி. அவ்வளவுதான். யாருக்கோ ஓ ஓ நாளைக்கே ஒரு புள்ள வரக்கும். யாருக்கோ இது தப்பு. டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்புடா. நாளைக்கே புள்ள வரக்கும்னா யாருக்கோன்னா இப்ப நான் சும்மா இனிஷியல் போடுறது அலையவா? எனக்குன்னு சொல்லணும். சரிங்க சரிங்க. நாளைக்கே புள்ள வரக்க எனக்கு மயிர புடுங்கும். நெல்ல போட்டு கொண்டு விடுவேன் அந்த புள்ளைய. உனக்கு இல்ல உனக்குன்னு சொல்லணும். சரி சரி. நாளைக்கு ஒரு குழந்தை பிறகு எனக்கு ஏங்க நீங்க தாங்க சொன்னீங்க வரல. எனக்கு சொல்ல சொன்னீங்கல்லங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன் நான் ஒவ்வொருக்கு என்ன மயிருக்கு இப்ப மட்டும் எனக்கு வாங்க ஏண்டா இதுக்கு மட்டும் டைமிங் சரியா வருதா? உன்னை உச்சரிக்கிறேன். பொம்பளையா லட்சணமா நட. நான் பொம்பளை லட்சணமா தான் நடந்துட்டு இருக்கேன். நடந்து கிழிச்ச ஆடுற லம்பாடியாட்ட ஒரு ஆம்பளை பயலுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நீ மரியாதை கொடுக்கல. நீ அடிச்சு விட்டேன்னு பெரிய ஆள் ஆயிட்டு நினைச்சிட்டியா? நான் பெரிய ஆள் தான். நான் ஏன் உன்னை அடிக்கல தெரியுமா? நீ தொட்டதுக்கு உன்னை அப்படியே அடிச்சு 3ஆம் அடிச்சு டவுசர் பைக்குள்ள வச்சிருப்பேன்னு சொல்றேன். ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன்? தாய் குலத்துக்கு மரியாதை கொடுக்குறவன் இந்த சிங்கம். உன்னை அடிச்சு நான் பேர் வாங்கணுமா? பொம்பளை பிள்ளை தொடர்றவன் ஆம்பளை இல்லை நினைக்கிறவன். இல்லைன்னா நீங்க எப்படி ஏறு போ. போன்னு தானே சொன்னேன். போவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ போ போ. டயர்ட் ஆகுது. டயர்ட் ஆகுதுல்ல. எவ்வளவு யாருக்கு? முதல்ல எனக்கு தான். ஆம்பளைக்கு எப்படி மதிப்பு கொடுக்க தெரிஞ்சுக்க. 5 வயசு பைய இப்படி பைய இப்படி ரோட்ல நடந்து வர்றான்னா 50 வயசு கிளவி காலை நீட்டி இருந்தா ஆம்பளை பைய வர்றான்னு காலை லவக்குன்னு மடக்கணும். நம்ம பேரன் நம்ம மகன் தான் காலை நீட்டினான்னா அவளுக்கு பின்னாடி திமிரு வச்சு போச்சுன்னு அர்த்தம். புரியுதா? நான் அப்படியெல்லாம் அங்க மடக்கணும்னு அவசியம் இல்ல. நீ முதல்ல தமிழ்நாடு பண்பாடு. நான் தமிழ்நாடு பண்பாடெல்லாம் தெரிஞ்சுதான் வளர்ந்தேன். ஓ மோரக்கட்டை பார்த்தா தமிழ்நாட்டுக்கார பெருமை இல்லையே. என்ன கொஞ்சம் சட்டி மாதிரி இருக்கனால நீ என்ன வித்தியாசமா நினைச்சுக்க. வெள்ளைக்காரி மாதிரி இருக்க. நான் உன்னை கேட்டா பதில் சொல்லுவேன். நீங்க கேளுங்கள். வயசுக்கு வந்துட்டியா? ஒரு பொம்பளை பிள்ளைட்ட என்ன கேட்கணும் தெரியல. பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கா. ரவுடி நேரம் சொல்லிட்டு என்ன மனுஷன் நின்னு இல்ல கேக்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளைட்ட என்ன நாகரிகமா பேச தெரியுதா உனக்கு? ஒரு பொம்பளை பிள்ளைட்ட என்ன பேச்சு பேசியிருக்க? பொம்பளை பிள்ளைட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுவாளா? உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? ஆளை மூஞ்சி மோர கடையும் சாப்ப ஒரு பப்ளிக்ல புண்ணாக்கே ஆத்திங்கிற அரி வச்சுக்கால அவுச்சு வச்சு திண்டு வந்திருக்கேன். யாரை பார்த்து லூசுன்னு சொல்லிட்டு இருக்க? அட சொல்றத கேளு. நான் டீசெண்டா கேக்கட்டா? ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? பண்ணிட்டு நீ அந்த மயிரை தாண்டி தமிழ்ல கேட்டேன். அப்ப மட்டும் ஆவன் கத்துன. வயசுக்கு வந்துட்டல? வந்துட்டேன். குச்சி கட்டினாங்களா? குடிச்சு குடிச்சு குடிசை குடிசை கட்டினாங்க.
உள்ள விட்டாங்களா? எதை? குச்சிய கேக்குறா குடிச்சுக்குள்ள விட்டாங்களா? விட்டாங்க. விட்டுருக்காங்க. உள்ள விட்டுருக்காங்க. ஏய் குடிச்சுக்குள்ள ஜாமான் போட்டாங்களா? என்னங்க மொளை விட்டாங்களான்னு கேட்டீங்க, இப்ப ஜாமான் போட்டாங்களா? எதுக்கு போட்டான்னு சொல்லு, போடலைன்னா போடலைன்னு சொல்லு. எதுக்கு கோவப்படாத. சீர் ஜாமான் கொண்டு வந்துருப்பாங்கல்ல, போட்டாங்களா? சீர் ஜாமான் இல்ல, நான் சொல்ற ஜாமான் வேற. இருக்கிறவன் இல்லாதவனா இருந்தாலும் வயசுக்கு வந்துட்டா குடிசைக்கு வாசல்ல இந்த 3 ஜாமான் போட்டே தீருவேன். ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கற்கருவா போட்டாங்களா? போட்டாங்க. கரெக்ட். அது ஏன் போடுறேன் சொல்லு. பேய் பிசாசு எல்லாம் நம்மள வந்து பிடிக்க கூடாது. பேய் பிசாசு வந்து நக்குது. பேய் பிசாசு நக்காது, பிடிக்க. அது என்ன வயசுக்கு வந்து புள்ளையா பார்த்து பேய் பிடிக்குமா? எங்களை எல்லாம் பிடிக்காதா? பிடிக்காது. உலக்க ஓடுறது பேய் பிசாசுக்கு அல்ல, வேற. தமிழன் பாரம்பரியத்தை கொண்டு வந்து எதுல வச்சிருக்கேன் பாரு. எதுல வச்சிருக்காங்க? அந்த உலக்கை ஏன் போடுறது தெரியுமா? நீ குடிசைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். இப்ப தாண்டு, ரைட், அப்படி நின்றுக்க. இப்ப 2 காலுக்கு நடுவே உலக்க கிடக்கு இருக்கு. சத்தியமா இருக்கு. ஒரு பொம்பளை இருக்குன்னா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறேன். இது ஹரிச்சந்திரா நாடகம் இல்ல, உரல உலக்கெல்லாம் கொடுக்கறது. உலக்க இப்ப கிடக்கு, சித்தரிக்கப்பட்டது. அப்படி வச்சுக்க. நீ அப்ப குனிஞ்சு பார்க்கணும். அந்த உலக்கை அப்படி பார்க்கணும். இருந்தா தானே பார்க்க. பார்த்தோன்னு உன் மனசு நினைக்கணும், என்னன்னு. ரைட் இல்ல, நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டான். உலக்க உடிச்சு வேலை பார்க்குற பொறுப்பு நமக்கு வந்துருச்சு. வீட்டில் மாவடிக்கணும். நீங்கள் வேற எதாவது நினைக்கிறீங்க பங்காளி, நான் அதை சொல்ல வரல. மாவடிக்கணும், கம்படிக்கணும், நெல் குத்தணும் அப்படிங்கிற வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க. தெரியுதா? சரி விடு, விளக்கமாறு போடுறானே அது ஏன்? அதான் நான் முதல்ல சொன்னேன், பேய் வந்து நம்மளை பிடிக்க கூடாது. விளக்கமாறுல அடி வாங்கியா பழகிச்சு பேய்? அதல்ல. விளக்கமாறு ஏன் போடுறான்னா இதுல தான் ரகசியமே இருக்கு. என்ன ரகசியம்? இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. பக்கத்துல கற்கருவா போட்டிருக்காங்க, எதுக்கு தெரியுமா? சொல்லு. உலக்க மட்டும் புடிச்சு வேலை பார்க்குற மாதிரி இல்லைன்னா ஒரே போடுதேன், பூணுன்னு கலண்டு போச்சு, உலக்க போச்சு. உழைக்கிற உலக்க கொஞ்சம் லைட்டா டேமேஜ் ஆகத்தான். அதுதான் உழைக்கவே இல்லை, அப்புறம் எப்படி அது டேமேஜ் ஆகும்? இதுக்கு போடல கற்கருவா, வேற எதுக்கு போட்டது? இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு வேற உலக்கைய தேடணும்னு நினைச்சுன்னா உன் புருஷன் உன்னைய கற்கருவால குறன்னு அறுத்து புடுவாண்டி அப்படின்னு காட்டத்தான் அந்த கற்கருவா. போயாங்கிட்டு உலக்கே இல்ல, ஒரு புடிச்சுக்கிட்டு அறுக்கிறாரு. ஓகே, உலக்க தெரிஞ்சு போவோம். போயாங்கிட்டு நமக்குள்ள சமானம் போ. கையை எடுத்துட்டு பேசு. வா வா, எடுத்துட்டு பேசுங்க. திரும்பி ரொம்ப பிகு பண்ற, தொடக்கூடாது அவனே. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னு பேசாம தான் இருந்த. அன்னைக்கு வந்து எங்க அம்மாச்சியா? யாரு? எங்க அம்மாச்சி. மை காட், அது உங்க அம்மாச்சியா? அது என்ன அம்மாச்சி உன் வளர்த்தி தான் கரெக்ட். என் அம்மாச்சி என் வளர்த்தி தான் இருக்கும். அவர் மாமியா போய் நீ என்னையா வார்த்தை பேசி? சரி, அந்த கிழவிக்கு அறிய வேண்டாமா? ஏன் வண்டிக்குள்ள போய் படுக்கிற கிழவி உன் சாலை எடுத்து பொத்தி படுக்கலாமா? ஏன் என்னாச்சு? நான் உன் சாலை பார்க்கணும், நீ தான் படுத்துருக்காக்கணும்னு நினைச்சிட்டு என்ன பண்ணீங்க? சாப்பிடாம எதுக்கு தான் கிடந்தீங்களா? என்ன பண்ணீங்க? பஞ்சிட்டேன். ஏயா எங்கடியா பஞ்ச? கடை சீட்ல. கிளவி முன்சீட்ல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. கிளவி முன்சீட்ல இருந்துச்சு. நீ பாஞ்சதே கிளவிக்கு தெரியல. போயா. அதான் டிரைவர் என்னை திட்டிருக்காப்ல. எவன்டா கடை சீட்ல ஓட்டைய போட்டது? சித்தரிக்கப்பட்டது. நமக்குள்ள சமாதானம் போவோம். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? மாம்பழைய வர பாக்குறேன். சக்கச்ச வந்த பழம், தென்னகைக்கு நிக்கி பழம், எல்லாரும் வந்த பழம், பழம் எத்தனை பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா? எடுத்து பாத்தியா? கைக்கு அடக்காமோ குடிச்சு பார்க்க மாட்டோமா? இருங்க, நான் பலாப்பழம் வைக்கலாம், மாம்பழம் வச்சுக்கிட்டு இருக்கேன். மாம்பழமா? எங்க உண்மையிலேயே பழம் சூப்பர் பழம். என்ன பண்றீங்க? கடைசி சீட்ல பாஞ்ச மாதிரி தான். சொல்லுங்க. இல்ல, எச்சி ஊறுது. எங்க இது என்ன பழம்? மல்கோவா. ஏன்னா நான் பழசாதி மாம்பழம் சாப்பிட்டவேன். மல்கோவா, புதாத்தாத், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, கல்லாமணி, பாலாமணி,
நீ நான் குருசாமின்னு பார்க்க மாட்டேன். ஆமா நான் பொழந்து. மல்கோவா தான் இப்ப சாப்பிட்றேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேங்க. ஒரு புள்ளை வாங்கிக்கலாம். இந்த பயலுக்கு திங்க தெரியாது, கொடுக்காத கேட்க. ஹலோ, பழத்தை எடுக்கணும், கையில வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு கத்தி எடுத்து 4 கீத்து போட்டு 4 சொன்னா ஏங்க அப்புறம் பழத்தை முழுங்க முடியும்? இவங்க கத்தி வச்சு அறுப்பாங்க. இதுல கத்தி வைக்க மனசு வருமாடா சண்டை அலைங்கலாம். மாம்பழத்துக்கிட்ட போய் ஏன் கத்தணும்? புட்டிங் கேக்கு மாதிரி இருக்கு, இதுல போய் அறுக்கிறோம்டாங்க. யாரு மாம்பழத்துல கத்தி படக்கூடாது. வேற முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். சும்மா இருங்க. இந்த இவர் வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா வாயை புலந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. நானே என்ன எப்படி தப்பிக்கன்னு நினைச்சிருக்கேன். நீங்க இன்னைக்காவது அந்த சீவை நான் செய்யறது அது செய்யறதான்னு நினைச்சு பார்க்கறேன். ஐயோ, அந்த ஆன்மா சாந்தி அடையட்டும். யாரு மாம்பழத்தை கையில் எடுத்து லைட்டா ஒரு நசுக்க வாணினெல்லாம் வடிடுங்க. வாரு என்ன வாயை பிளக்கிற சைஸ முழுங்கி புடுவான் ஜண்டாலே. மாம்பழத்தை கிட்ட போயிடாத, வா. அப்புறம் லைட்டா ஒரு அமுக்கணும், அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும், அப்புறம் உள்ளங்கை வச்சு அப்படியே அதக்கணும். இங்கருமா இல்லையே, இல்லங்க புது ட்ரெஸ்ஸுங்க. பாவடை கிழிஞ்சிருக்கா பாரு. இல்லங்க புதுசுங்க. சவுண்ட் வருது டர் டர்னு. இங்க நல்லா என் டவுசர் அது கிழிஞ்சியா இருக்கு. பாதி நான் கிழிச்சேன், பாதி துறை கிழிச்சாப்ல. நல்லா எங்க மியூசிக்கா கொடுத்த பேக்ரவுண்டு எங்க கொடு. ஆஹா, ஏண்டா நல்லா கசக்கிறதுக்கு மியூசிக் கொடுறான்னா குடுகுடு படிச்ச நாட்டை கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா கசக்க விட்டு இந்த நுனி ஒரு கடி கடிச்சிட்டு இப்படி அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும். யாரு இங்க உறிஞ்சறதுக்கு மியூசிக் கொடுறான்னா நீ அப்படி உறிஞ்ச சிலை சாப்பிட்ட மாதிரி குலக்குன்னு வரும். கொட்டை வாய்க்குள்ள போயிடாமையா? நீ தான் கையை வச்சு தடுத்துக்கிற. அதுக்கு தான் கொட்டை அறுத்து வீசிட்டு பழத்தை சாப்பிடணுங்கிறது. நீ ஆபரேஷன் தியேட்டர் வேலை பார்த்த மாதிரி செய்யற. மாம்பழம் விற்க வந்தா அம்மா இருந்தா தானே அறுப்பா. மாம்பழம் விற்கதா அம்மா ஓ பழத்தை தரிய சுத்தா. மாம்பழம் விற்க வந்தா அம்மா ஓ பழத்தை தரிய அம்மா. என்னங்க குருசாமி கையை கொடுக்க மாட்டேங்கிறாப்ல? முதல்ல எல்லாம் கையை கொடுத்தாப்ல, இப்ப கொடுக்க மாட்டேங்கிறாப்ல. நீ போட்டு இப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். போட்டு பிச்சு வச்சு போடு ஓடுங்க கையை. ஆமா அலையேசம் பொட்டியில் ஏறி உட்கார போறேன். எனக்கு வேலை மிச்சம்னு செய்ய போறேன். நமக்கு கரெக்டா இருக்கும் வளர்த்து. இப்படி எவ்விட்டே இருக்க. ஒரு நாளைக்கு ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு அது வழியா போகுது. அது இல்லையா? பாத்துக்க. சாரி பாஸ்.
என்னங்க வளர்த்தனை முகத்தை பார்க்குறேனே. சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்க. கிட்ட போய் மட்டும் சொல்லி கொடுத்துட்டாரு. நான் சொல்லி கொடுத்துறேன். நான் கிட்ட போக மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள். உங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது? பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல வந்தேன். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேளுங்க. கோவப்படக்கூடாது. நான் கோவப்பட மாட்டேன். நான் என்ன கோவப்பட பிள்ளையா? என்ன நீங்க கூடாது. சேச்சா அடிக்கக்கூடாது. கேட்கட்டா? கேளுங்க. நான் உன்னை ஓப்பனா ஒரு வார்த்தை. என்னது? என்ன சொன்னா? முழுசா கேட்கவே மாட்டேன். ஓப்பனா ஒரு வார்த்தை பேச. சரி விடு, நீ முதல்ல டென்ஷன் ஆகிட்ட. நீ வேணா என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேளு. நீயும் கேட்க மாட்டியா? இப்போ நீயும் ஓப்பனா கேட்கல, நானும் ஓப்பனா கேட்கலாம். யார் தான் வெளிப்படையாக பேசுறது? நம்ம ரெண்டு பேருமே ஓப்பனா பேசிக்கிறோமா? காலை ஒடிச்சிருவேன். அப்புறம் நீ உட்காந்து பேசவே முடியாது. சரி விட மாட்டேன். என்ன? தொங்கிக்கிட்டா செய்வேன். ஏதா கல்யாணம் உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? அதான் தொங்கி இல்லை, நிஜமா சொல்கிறேன். உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? இதே இல்லைங்க, அப்படிலாம் சொல்லுவேண்ணா. உங்களை பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை பண்ணுங்க. மணி ஆயிடுச்சு. காதலை பண்ணுங்க. முகர கட்ட பேர் காதலை பண்ணும்போது சீக்கிரம் பண்ணுங்க. மணி ஆச்சுன்னா எப்படியா மூடு வரும்? இன்னைக்கு காதல் பண்ணும்போது சீக்கிரம் பண்ணுங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணும்போது சீக்கிரம் பண்ணுங்கன்னா அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவேன். அப்புறம் எனக்கு 2025 பெரிய காமெடினா இதுதான். என்ன ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதுங்கறியா? இரு, உங்களை மாதிரிலாம் நான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட மாட்டேன். வேற தனியா உட்காந்து ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுவாப்ல. ஊரே திருவிழா கோலமா இருக்கேன். அங்க போய் அட்டி புளக்க வாங்க போறாப்ல. பெரிய மேடை ஓட்டு சுத்தி 15 கேமரா வச்சிருவேன். ஓஹோ, எதுக்கு? நாளைக்கு சாட்சி வேணும்ல. யார் எப்படி செய்யறேன்னு மட்டும் வெடிக்க பாரு. ஏய், நீ ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறியா இல்ல பிட்டு படம் எடுக்கறியா? பிட்டு எடுத்து போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிட்டு கூட வராதுமா. அதுல யூடியூப்ல கூட வராதா? உன்னை நான் எப்படி எல்லாம் மனசுக்கு வைக்க தெரியுமா? ஐ லவ் யூ. காதலை பண்ணுங்க வேமா. காதலை தூக்குங்க. தோடு சொறையா போக மாட்டேங்குது. இதுல காதலை இங்க இருங்க. நீங்க காதல் பண்ணுங்க. உன்னை எப்படி நினைச்சிருக்கு தெரியுமா? டவுசர் பண்ணுங்க. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஒரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையில இருக்கிறது என்னத்தா. அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் அன்னக்கிளி ஒரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையில இருக்கிறது என்னத்தா. ஒரங்கட்டு ராசாவே ஓவரத்தான் பேசுறீங்க ரோசாவே. சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது, தின்னாம பார்க்கையிலே ருசி மீறுது. சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது, தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுது. ஜட்டியில் குறையாமல் இருக்கிறையா, அப்பையில் நீயாக எடுத்துக்கையா. ஆக்கி வச்ச சோறு ஆக்கி வச்சதாறு, தின்ன தீரவில்லை, இன்னும் கொஞ்சம் வேணும் படி. அப்பக்கட அன்னைக்கு ஆடி வரும் அன்னைக்கிளி ஒருங்கட்டு ரொம்ப ஓவரத்தான் பேசுறீங்க ரோசாவே. தை மாசம் பிறந்ததும் நாள் பார்க்கணும், தட்டாம நீ எந்த கோல் சேரணும். தை மாசம் பிறந்த புட்ட நாள் பார்க்கணும், ஐயாவை நீ எந்த போல் சேர்க்கணும். பிடிக்குள் அடங்காத அடிக்கருந்து பறிச்சா வலிக்காத கொடியருந்து கட்டி மேலத்தோடு பட்டு பாய
தொட்டில் சத்தம் கேட்கணுமே தொட்டில் சத்தம் கேட்கும் மடி ஆப்பக்கட அண்ண கிளி ஆடி வரும் வண்ண கிளி ஒருங்கட்டு சாவு ரொம்ப ஓவரத்தான் பேசுறீங்க ரோசாவே ஒருங்கட்டு பொன்னாத்தா ஓங்கூட இட இருக்கிறது என்னத்தான் தனதானே நானே நன்னே நானே தனதானே நன்னே நானே நன்னே நானே தனதானே நன்னே நானே நன்னே நானே. ராணி நான் முடிவு எடுத்துட்டேன். என்னன்னு? இனி கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. ஆ, நம்ம காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆ, நம்ம ரெண்டு நாடத்துக்கு போறோம் வர்றோம். ஆ. சின்னஞ்சிறுசுக தப்பு நடந்தாலும் நடந்து போயிடும். ம்ம். அதனால நீ என்ன செய்ய தெரியுமா? அட போயாங்க. கல்யாணத்தை ம். இந்த புரட்டாசியில செய்யக்கூடாது. பெருமாளுக்கு உகந்த மாசம் ஐப்பசி ஐப்பசில 27ஆம் தேதி நமக்கு கல்யாணம். அது என்ன 27ஆம் தேதி? முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம். சரி. கல்யாணம் தான் ஐப்பசி 27. ஆ, ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு. அறிவு வச்சிருக்கீங்களா? எங்க கழுத்துல மாலையை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு இன்னைக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நைட் வச்சு? மாலை கழுத்தில் தான் போட்டிருக்கேன். வேலை இடுப்புக்குங்கள தான். பிரச்சனை இல்லை. நான் இன்னைக்கு உலக்குடியில் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தி தீருவேன். ஏ, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். இங்க இருங்கங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் நைட் நடத்தாம இங்க இருங்க. போறேன். நாடகத்துக்கு வந்திருக்கோம். அட்வான்ஸ் பண்ணிருக்கீங்க. தெரியும். வள்ளி திரும்ப நாடகம் நடக்குது. கரெக்டா பிரம்ம முகூர்த்தம் ஆ, 3 to 4 ம். அந்த டயத்தில் ஃபர்ஸ்ட் நைட். அப்போத்தான் வள்ளியின் நாரதனம் தர்க்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும். நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ராஜபாட்டு உள்ளே இருக்க மாட்டார். ஏங்க அவர் தான் உள்ள படுத்திருக்காரு. ஆகியிருக்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வெளியே அவுட்டர் போயிடுவார். ஏங்க அழகப்பா உள்ள வருவாங்கல்ல? அழகு வரமாட்டாப்ல. ஏங்க 2 கவளி வெத்தலை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆடு கொலையத்தின மாதிரி இங்கனே உட்காந்துருன்னு சொல்லியிருக்கேன். வரமாட்டாப்ல. ஏங்க துரையப்பா டீ குடிக்க வருவாங்கல்ல? ஒரு கேத்தல்ல டீ போட்டு உள்ள வைக்க சொல்லிட்டேன். அங்கே வரமாட்டாப்ல, இங்கனே குடிச்சுக்காப்ல. ஏங்க முருகாசுக்கு அப்பா வாறு பிடிக்க உள்ள வருவாங்கல்ல? அவன் வாரம் முடிக்க வேண்டாம், தோலும் பிடிக்க வேண்டாம், இங்கனே பிடிச்சிட்டாருன்னு உட்கார சொல்லிட்டேன். ஏங்க ஜோதியப்பா சீன் மாத்துவாங்கல்ல? ஜோதி நம்ம சீன் முடிஞ்சுன்னு சொல்ல வரைக்கும் சீனை மாற்ற மாட்டான். ஏங்க நான் சீன் முடிஞ்சு மாமா அப்படின்னா தான் சீன் மாற்றுவாப்ல. ஆனால் சீனில் தெரிச்சு விழுந்துடாம பார்த்துக்கிறோம். எனக்கு நாரத சீன்ல வேலை இருக்குங்க. நீங்க வேணா பண்ணிடுங்க. நாரதர் சீனில் வேலையே கிடையாது உனக்கு. அவர் அங்கே பேசி இதை தவிர வேற எந்த வேலையும் இல்லை. நான் சொல்ற கவனம். அவர் சொல்லியிருக்காரு என் கண் பார்வையிலே இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டில் என் காம களியாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையா வந்து சிரிக்காத. என்னம்மா சிரிக்கிற? அதுல நீ என்னை ஜெயிச்சு என்கிட்ட பேர் எடுத்தினா தான் உனக்கு நான் தாலி கட்டுவேன். அதுல நீ பாஸ் ஆகணும். இல்ல அப்ப என் வாழ்க்கை அதோட வழுக்கதான். என்னுடைய 64 டைப் 64 கலைகள், ஃப்ரண்ட் பேக்கு டாப்பு பாட்டம் அவ்வளவுலையும் ஆண்டி நொறுக்குவேன். அதுல நீ பாஸ் ஆகணும். என்னங்க சொல்றீங்க? பாஸ் ஆகலைன்னா கல்யாணம் பண்ண மாட்டேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா? நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நான் ஃபெயில் ஆக மாட்டேன். இப்பயே நட்டுவா களிமா தான் நான் பாஸ் ஆயிருவேன். நீ ஃபெயில் ஆயிட்டே வெளியே வர. நான் சொல்றத கேளு. நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க் வாங்கிடுவேன். அம்மா நீ நம்பு. இந்தம்மா நம்புமா. என் மாமன் சொல்றாருல. நான் என்ன சொல்றேன்? இப்பயே கால் ஓட்டமா இருக்குங்க. அம்மா அவர் ஜெயிச்சிருவாருமா. இந்த கடைசியில் இப்பவே இதுவே நிக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் நைட் ஒண்ணு வேட்டி ரெடியா வந்து அதுவே அதுவே ஒண்ணு இல்ல. எப்படி நம்மள கழட்டி மூளையில தான் போட்டு இல்ல இல்ல அதுக்கு தெரியுது, உனக்கு தெரிய மாட்டேங்குதே. சரி நீ முதல்ல சகனம் சரியில்லாம இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் இப்ப வேணாம். இல்ல நீங்க எப்ப விருப்பப்பட்டீங்களோ நான் அதை மறுக்கல. இங்க. இப்பவே ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுவோம். ஆடா தீபாவளி முடிஞ்சு வச்சுக்கோமா. இங்க கட்டில் மெத்தெல்லாம் கிடைக்காது. வேணாம். ஏங்க கட்டில் மெத்தைக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். பால் பழம் கட்டில் மெத்த ஸ்வீட் எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். ஸ்வீட் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆ. கட்டில் மெத்த கிடைக்குமா? யா எனக்கு டைல்ஸ் ஒத்துக்காது. உனக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லியா? இல்லம்மா அதனால இல்ல உட்காந்து வலிக்கிட்டே ஓடுதாள். போயாங்கடு. என்ன ஒன்று சொல்றேன். என்ன? நீ கட்டில் மெத்த ரெடி பண்ணலாம், பால் பழம் ரெடி பண்ணலாம், இதெல்லாம் பெருசு இல்லை. நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னைய ரெடி பண்றதுக்கு வார். அதில் தான் நீ கலைமாமணி பட்டம் வாங்கணும். உன் கையே வலிச்சாலும் வலிக்கலாம். 1 மாசம் ஆனாலும் ஆகலாம், 1 வருஷம் ஆனாலும் ஆகலாம். ஆகாமலே போகலாம் சொல்ல முடியாது. கண்டிப்பா கலைமாமணி பட்டம் உனக்கு இல்ல. அப்படி சொல்லாத. நான் அவ்வளோ சேர்ந்து வாங்குவேன். அப்படி போ துப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும்.